நேற்று குஜராத் டைட்டன்ஸ் அணி ரொம்ப பெரிய மோசமான தோல்வியை லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கு எதிராக, அதுவும் இந்த தொடரில் இரண்டாவது முறையா லக்னோ அணிக்கு எதிராக தோல்வி அடைகிறாங்க. ஸோ இந்த தோல்வியால் தற்போது நம்ம MS தோனி, அதாவது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கையில் பிளே ஆஃபுக்கு உள்ள இருக்கிற எல்லா அணிகளுடைய குடுமியும் தற்போது நம்ம CSK அணி நம்ம MS தோனி அவர் கையில் சிக்கியிருக்கு. இதனால பாயிண்ட்ஸ் டேபிளில் முக்கியமாக RCB அணி அதே போல பஞ்சாப் கிங்ஸ் இரண்டு அணிகளுமே ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சியில் கொண்டாட்டத்தில் இப்போ இருக்காங்க. அதாவது பாயிண்ட்ஸ் டேபிளில் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்க தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதன் காரணமாக பாயிண்ட்ஸ் டேபிளில் தொடர்ந்து முதலாவது இடத்துல அவங்க இருக்கிறது மட்டும் இல்லாமல் நேற்று லக்னோ அணிக்கிட்ட தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா கூட ரன் ரேட்லையும் அதே போல் பாயிண்ட்ஸ் டேபிளில் இருந்தும் முதலாவது இடத்துல இருந்து இன்னும் குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்க கீழே இறங்கல. ஸோ இதில் இருந்தே அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் எவ்வளவு வலுவான நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனாலுமே தற்போது நேற்று குஜராத் அணி தோல்வி அடைஞ்சது. தற்போது நம்ம CSK அணி நம்ம MS தோனி அவர் கையில குஜராத் அணியின் அந்த குடுமி தற்போது சிக்கியிருக்கு. அதாவது குஜராத் டைட்டன்ஸ் அணி அடுத்த கடைசி லீக் மேட்ச் ஆட்டம், அதே போல நம்ம CSK அணிக்கும் கடைசி லீக் மேட்ச் ஆட்டம் அதுதான். இரண்டு பேருமே கடைசி லீக் மேட்ச் ஆட்டத்தை வர ஞாயிற்றுக்கிழமை அதே நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக இரண்டு பேருமே விளையாட போறாங்க. ஸோ இந்த ஆட்டம் நம்ம CSK அணியை விட குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆட்டம். ஏன்னா இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சாதான் பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் இரண்டு இடத்தை தொடர்ந்து குஜராத் அணி அவங்க தக்க வச்சுக்க முடியும். நம்ம CSK அணிக்கிட்ட ஒருவேளை குஜராத் அணி அவங்க தோத்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய டாப் 2 அந்த இரண்டு இடத்திற்கான வாய்ப்பை கம்ப்ளீட்டா குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்க இழந்துடுவாங்க. இதன் காரணமா பாயிண்ட்ஸ் டேபிளில் தற்போது கொண்டாட்டமா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா RCB அணி அதே போல பஞ்சாப். ஏன்னா இவங்க இரண்டு பேருக்குமே இரண்டு ஆட்டம் தலா மீதம் இருக்கு. இரண்டு ஆட்டத்தில் ஏதாச்சும் ஒரு ஆட்டம் ஜெயிச்சிட்டா கூட போதும். அதாவது நம்ம CSK அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்திட்டாங்கன்னா இந்த இரண்டு ஆட்டத்தில் ஏதாச்சும் ஒரு ஆட்டம் RCB இல்லைனா பஞ்சாப் இரண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க ஜெயிச்சிட்டா, ஒருவேளை இரண்டு பேருமே ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க இரண்டு பேருமே டாப் 2க்கு போயிடுவாங்க. குஜராத் டைட்டன்ஸ் அணி நம்ம CSK அணிக்கிட்ட தோல்வி அடையும் பட்சத்தில் அவங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களும் கடைசி ஆட்டம் ஜெயிச்சிட்டாங்கன்னா குஜராத் அணி இன்னும் கீழே போய் அவங்க நான்காவது இடத்துக்கு தான் தள்ளப்படுவாங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு நல்ல ரன் ரேட் இருக்கு. ஸோ இதனால இப்போ கம்ப்ளீட்டா பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்கிற, அதாவது குவாலிஃபை ஆயிருக்க இந்த நான்கு அணிகள் எந்தெந்த இடத்தை பிடிக்க போறாங்க, யார் முதலாவது இடத்துக்கு, யார் இரண்டாவது இடத்துக்கு, மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்தை யார் பிடிக்க போறாங்க அப்படிங்கிறது தற்போது கம்ப்ளீட்டா குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்க கையில் இருக்கு. அவங்க நம்ம CSK அணிக்கிட்ட ஜெயிக்க போறாங்களா, தோல்வி அடைய போறாங்களா அப்படிங்கிற ஆட்டம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்டமாக மாறி இருக்கு. ஸோ இந்த ஆட்டம் முக்கியமான ஆட்டமாக மாறி இருக்கிறதால நம்ம CSK அணி கையில், அதாவது நம்ம CSK ஜெயிக்க போறாங்களா, தோல்வி அடைய போறாங்களா, கடைசி ஆட்டத்தில் ஆறுதல் வெற்றி அடைய வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம CSK தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பா பாயிண்ட்ஸ் டேபிளில் எடுத்து பார்த்தோம்னா நம்ம CSK அணி அவங்க கையில தான் தற்போது பாயிண்ட்ஸ் டேபிளில் அடிச்சுக்கிற எல்லா அணிகளுடைய குழும்பியும் தற்போது வந்து சிக்கிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம CSK அணி கடைசி ஆட்டத்தில் ஆறுதல் வெற்றி அடைஞ்சு குஜராத் அணிக்கு எதிராக மிகப்பெரிய சம்பவம் பண்றாங்களா அப்படின்னு.